வாங்கி வச்சேன். பட்டு போச்சே, இனிமேல் எப்பட்றா இதை வளர்க்குறது, அவ்வளோதானா, வெட்டி விடுவோமேன்னு நானும் ஒவ்வொரு பக்கமாக வெட்டி விட்டு இதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த மஞ்சத்தூள். இங்கே பாருங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கட் பண்ண இடம்லாம் மஞ்சத்தூள் வச்சு இங்கே பாருங்க, துளுர் இப்போ தான் விடுது காய்ஸ். இப்போ தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இது நல்லா வருதா என்னான்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகுது வச்சு. 10 நாளில் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. தலைன்னு இருந்துச்சு, எல்லாமே பட்டு போயிட்டே அப்படின்னு நினச்சேன். என்னடா பண்ணுறது, நம்ம வாங்கி வைக்கிறது மட்டும் இப்படி இருக்கேன்னு. இங்கே பாருங்க, இது டிசம்பர். நிறையா இருந்துச்சு. கொஞ்சோண்டு கிளை தான் இருக்க, நிறையா இருந்துச்சு காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு இடமே எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க. போர் அடிச்சிடுச்சுன்னா நேராக இங்கே வந்துடுவேன். இங்கே வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தோம்னா ஜாலியாக இருக்குமா. அதான் இப்போ இன்னும் நீ காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா, என்னுடைய பொழுதுபோக்குக்கான இடமே இதுவாக ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் கத்திரிக்கண்ணு வச்சுருக்கேன். சும்மா டைம் பாஸ் ஆகுதே அப்படின்ட்டு எல்லாம் பூ பூத்துருச்சு. இந்த பாருங்க, எல்லாம் பூக்க போதே, எல்லா பக்கமும் முட்டு இருக்குது எல்லா செடியிலையுமே. நான் இதுக்கு உரம்னு கொடுத்தது ஆட்டு எருவும் மாட்டு சாணி, அப்புறம் கலப்பு உரம். இது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்குமே. இங்கே பாருங்க, சும்மா பசுமையாக இருக்குது. இதுக்கு கூட ஆர்கானிக் உரம் மட்டும்தான் நான் வச்சிட்ருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க. வந்துட்டு போனோம்னா இங்கே பாருங்க, தக்காளி, மணித்த தக்காளி செடி இந்த இருக்குது, இங்கே இருக்குது, இந்த அங்கே 2 செடி இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் செடிங்களாக வச்சுருக்கேன் காய்ஸ். என்னோடய டைம் பாஸ்க்கு. எங்கள் பாப்பா இந்த பாருங்க, தர்பூசணி செடி வளருமே அப்படின்றதுக்காக இந்த தர்பூசணி கன்றை வச்சா பொழைச்சிக்கிச்சு, கொடி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன கொடுக்கலாம் என்னான்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. பார்க்கலாம் அடுத்த வாட்டி அதையும் பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன்றதுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனது கிழங்கு செடி தான். இங்கே பாருங்கள், என்னோட தாண்டி வளர்ந்துருச்சு காய்ஸ். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துட்டு 6 மாதம் ஆகுனாங்க. 3 மாதத்துல என் ஹைட்டுக்கு இருக்குது. நல்ல வளர்ச்சிக்காக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.